நம்ம இந்த வீடியோல டிஸ்க் ஹெர்னியேஷன்னா என்ன அண்ட் இது யாருக்கு வரும், இதை நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பாடியில மொத்தம் 23 டிஸ்க் இருக்கு. இந்த டிஸ்கோட ஒர்க் என்னன்னா, நம்ம ஸ்பைனோட ஃபிளெக்சிபிளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் 2 வெர்டிபிரல் போனுக்கு நடுவுல எந்த ஒரு ஃப்ரிக்ஷனை கிரியேட் பண்ணாம இருக்கிறதுக்கும் இந்த டிஸ்க் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த டிஸ்க்ல 2 லேயர் இருக்கு. இன்னர்ல நியூக்ளியோ பல்போசிஸ் அண்ட் சரௌண்டிங்ல ஆனுலார் ஃபைப்ரோ. இந்த நியூக்ளியோ பல்போசிஸ் பார்த்தோம்னா 80% வாட்டர்னால மேடானது அண்ட் சரௌண்டிங்ல ஆனுலார் ஃபைப்ரோசிஸ் வந்து கொலாஜன் கண்டென்ட்னால மேடானது. இப்போ இந்த ஆனுலார் ஃபைப்ரோசிஸ் வந்து ரொம்ப வீக்னஸ் ஆகுது அப்படின்னா இந்த நியூக்ளியோ பல்போசிஸ் அதை டியர் பண்ணிட்டு வெளியில வந்துடும். வெளியில வந்து காலுக்கு போகக்கூடிய நரம்பை அழுத்துச்சு அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். ரெண்டாவது அந்த நர்வ் ரூட் போற சைடு எல்லாமே நமக்கு ஒரு நம்னஸ் இருக்கும். மூணாவது நமக்கு காலில் ரொம்ப வீக்னஸா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கும். நாலாவது நமக்கு ஃபுட் சென்சேஷன் வந்து நமக்கு பெருசா இருக்காது. இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே நமக்கு எம்ஆர்ஐ எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த சிம்டம்ஸ் எல்லாமே 6 வாரத்துக்கு மேல குறையாம அப்படியே இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம எம்ஆர்ஐக்கு போய்க்கலாம். அண்ட் லாஸ்டா இதை நம்ம செல்ஃபா எப்படி செக் பண்ணி பாத்துக்கிறது அப்படிங்கிறத சொல்றேன். டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேராக படுத்துக்கோங்க. படுத்துட்டு காலை 40லேருந்து 60 டிகிரிக்கு மேலே தூக்குங்க. தூக்கும் போது இடுப்புலேருந்து ஒரு வலி அப்படியே வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட் முடிச்சோடனே எந்திரிச்சு நேராக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு காலை இந்த மாதிரி தூக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கழுத்தை பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் உடம்பு அப்படியே பெண்ட் பண்ணுங்கள். இப்போ இடுப்புலேருந்து ஒரு வலி அப்படியே வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 டெஸ்ட்லேயே வலி வந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன்.